அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஒரே சஜிதாவில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ரஹ்மத்தான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன ஒரு அமலா சொல்லுங்க, ஆனால் ரொம்ப சக்தியான ஒரு அமலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க எல்லோருக்குமே இது ஒரு பொருத்தமான ஒரு அமலா இருக்கும். அதுவும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நம்ம ஒவ்வொரு அமலுக்குமே அல்லாஹ் தஆலா ஏராளமான பலனையும் சிறப்பையும் நமக்கு கொடுக்குறான். இன்னும் நம்ம ஒரு நோன்பாளியா இருந்து கொண்டு நம்ம ஒரு துவாவ கேட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளோட கைய வெறும் கையா தட்டவே மாட்டான். எனவே நீங்க நோன்பு வச்சுக்கிட்டு, நீங்க சஜ்தா செஞ்சு, அந்த சஜ்தாவுல இந்த திக்ர மட்டும் நீங்க 3 முறை ஓதிட்டு, அதற்கு பிறகு நீங்க சஜ்தாவிலேயே உங்களுடைய துவாவ கேட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு அத கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த திக்ர நம்ம 3 முறை சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வானவர நியமிச்சு, அல்லாஹ் நமது துஆவ அங்கீகரித்து குடுக்குறான். அப்படின்னா, எவ்வளவு சிறப்பான ஒரு அமலா இருக்கும் பாருங்க. நம்ம சும்மா சாதாரணமா ஓதுனாலே நம்முடைய துஆ கபூல் ஆகும். அதோட சஜ்தாவுல அதுவும் நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இன்னும் வேகத்தில் பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன அப்படின்னா, யா ஹய்யூ யா கய்யூம் யா கரீம் யா வஹ்ஹாப் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன். இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் தான் இடம்பெறுது. அதுலேயும் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து 3 முறை சொல்கிறோம். இன்னும் யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற துஆ கபூல் ஆகக்கூடிய அல்லாஹ்வினுடைய 2 பெரிய திருநாமங்களும் இதில் இருக்குது. மேற்கொண்டு யா கரீம் யா வஹாப் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த 2 திருநாமங்களும் இருக்குது. இதை சொல்லி கேட்டால் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான் நம்ம எதை கேட்டாலும். எனவே இந்த சிறந்த திக்ரை நீங்கள் யா ஹய்யூ யா கய்யூம்லேருந்து ஆரம்பித்து யா அர்ஹமர் ராஹிமீன்ற 3 முறை சொல்கிற வரைக்கும் நீங்கள் சஜிதாவில் 3 முறை இதை நீங்கள் ரிப்பீட்டாக நீங்கள் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவை கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருந்து உங்களுடைய துஆவிற்கு பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை சஜ்தாவில் ஓதி நமது அனைத்து தேவைகளுக்கும் பதிலை அல்லாஹ்விடமிருந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.